வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மைக்கினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். மைக் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கிரியேட்டருக்கு மட்டும் உதவுற விஷயம் கிடையாது. இன்னைக்கு பல பேருக்கு உதவும். நீங்கள் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் கால்கிட்ட யார்ட்டாச்சும் பேசுறதுக்கு, இல்லை நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாடுறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு அப்கமிங் சிங்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உதவும். பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு மைக் வாங்க போயிட்டோம் அப்படின்னா விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதில் எந்த மைக்கை வாங்கலாம், எந்த மைக்கை வாங்க வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப மணி வைஸாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மைக், ஒரு நல்ல மைக் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து நிறைய மைக் விட்டுருக்காங்க. நீங்கள் ஃபைஃபைனுடைய மைக்குன்னு நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மாடல்ஸ்க்கான ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு மைக். இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டாய்ட் மைக்கு, AmpliGame அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக். இது கேமிங்காக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் RGB லைட் இருந்தாலே கேமிங்னு மட்டும் கிடையாது, கேமிங்கை தவிர பல விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் இது வந்து உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உதவுமா உதவாதா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது, இந்த மைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வருது. இதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கிட்ட இருக்குது. அமேசான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் மேலே இதோடைய கீ ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கீ ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் வந்து டேப் டு மைக் சென்சர் இருக்குது. அப்புறம் இது வந்து பிளக் அண்ட் ப்ளே டிவைஸ், எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரில் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. RGB லைட்டிங் இருக்குது. ப்ளஸ் இது வந்து பாப் ஃபில்டரோட வருது. இந்த பாப் ஃபில்டரில் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வால்யூம் கண்ட்ரோல், அதாவது கெயின் கண்ட்ரோல் இதில் இருக்குது. இது வந்து ஒரு கண்டென்சர் மைக். இதோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் போலார் பேட்டர்ன். அதாவது இதுக்கு முன்னாடி உட்காந்து பேசுறவங்களை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும். 360 டிகிரியில் சுற்றி இருக்கிறவங்கலாம் அதில் ரெக்கார்ட் பண்ணாது. ஒன் டைரக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து USB கனெக்டர் மூலமாக அவங்க கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக். பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் USB டைப் A to USB டைப் C மைக் வயர் கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த மைக் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கு நான் அந்த படத்துலலாம் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே, இந்த மைக்கில் என்னென்ன இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது தவிர பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஸ்டாண்டு நல்லா ஹெவியாக இருக்குங்க. பேஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாலிடாக ஒரு மெட்டலில் பண்ண ஸ்டாண்டு, நல்லா ஹெவியாக இருக்குது. ஆல்ரைட், இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த மைக்கினுடைய பாகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த மெயின் மைக்கு. இதுதான் அந்த பாப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியோ சிக்னலுடைய டாப் லெவலில் ரீச் பண்ணாமல் அங்கே கட் பண்ணுறதுக்காக இந்த பாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. பல சிங்கர்ஸ், பாட்காஸ்ட் ரெக்கார்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜல்லடம் மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் அந்த பாப் ஃபில்டர். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சில மைக்கெலாம் நம்ம வாங்குறப்போ பாப் ஃபில்டர்லாம் தரமாட்டாங்க, நீங்கள் தனியாக நீங்கள் வாங்கணும். பட் இந்த மைக்கில் அது கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா மியூட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் மைக்கு தான், பட் இருந்தாலும் இதில் வந்து RGB லைட்ஸ்லாம் இருக்குது. பின்புறத்தில் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு USB டைப் C போட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், அதாவது கெயின் கண்ட்ரோலுக்கான ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் மைக்கை வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிறது ஒரு ரப்பர் பேண்டெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஷாக் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மைக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் எப்படி நம்ம பொருத்திக்கலாம். இப்படி ஸ்டாண்டில் பொருத்தி வச்சுட்டு நீங்கள் பேசணும், உட்காந்து பேசணும் அப்படின்னா இந்த மைக்கினுடைய பாப் ஃபில்டர் எங்கே இருக்கோ ஸோ அதுதான் உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் பேசணும். ஸோ ஒரு சரியான இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சரியான லொக்கேஷன் கிடச்சதுக்கப்புறமா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மைக்கை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைஃபைனுடைய இந்த AmpliGame அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்கை வந்து என்னுடைய மேக்கில் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது மேக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டருக்காக பண்ணது. மொபைலில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான டிவைஸ் இது கிடையாது. ஸோ மெயின்லி நான் சொன்ன மாதிரி கேமர்ஸ், பாட்காஸ்டர்ஸ், யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும், நம்ம வேறு ஏதாச்சும் வேலைகள் பண்ணணும் அப்படின்னா மியூட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரில் தேடாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே டப்புன்னு தொட்டோம் அப்படின்னா எரியாது.
ஸோ திருப்பி தொட்டோன்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆர்ஜிபி லைட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இது சும்மா அப்படியே ஒரு 4 பேட்டர்ன் இருக்குது, பேட்டர்ன் மாறி மாறி வருது. ஸோ இந்த பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ண முடியுமாலாம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு கேமிங் மைக் அப்படின்னு சொல்லி அவங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக அந்த ஆர்ஜிபி பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கேமிங்காக மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக். 3000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அது அவங்க கேமிங்னு சொன்னால் என்ன, இல்லை வந்து அவங்க வந்து கதகளின்னு சொன்னால் என்ன, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாப் ஃபில்டர். அது மட்டும் இல்லை, இந்த ஷாக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நான் இப்படி ஏதாச்சும் அதிர்வுகள் கொடுத்தேன்னா அதிர்வுகள் கேட்கும். அதாவது இந்த அதிர்வு வந்து காற்றுல போய் சேர்றது மைக்குக்கு போய் சேருச்சு அப்படின்னா கேட்கும். பட் அது வந்து இந்த வைப்ரேஷன் மூலமாக, இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய வைப்ரேஷன் மூலமாக இதுக்கு போய் சேராத அளவுக்கு இந்த ஷாக் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாப் ஃபில்டரும் நம்ம பேசுகிறப்போ சில வார்த்தைகள்லாம் நம்ம பக்கத்துலேருந்து பேசுகிறப்போ உச்சரிப்புகள் அதோடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹையான இடத்துல போய் தொடும். ஸோ அதெல்லாம் வந்து இது தொடாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு பாப் ஃபில்டர் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு ஸ்டாண்டு வேறு. இந்த மைக்கை வந்து கெயின் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளான ஒரு லேமேன் டேர்ம்ஸை சொல்லணும் அப்படின்னா மைக்கோடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. மைக் வந்து இன்புட் வாங்குது பார்த்தீங்களா, அதோடைய வால்யூம் பற்றி அதுக்கு பேர் வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாப் இருக்குது. ஸோ என்னுடைய செட்டிங்ஸ்க்கு ஏற்றாப்பில், என்னுடைய ரூமுக்குடைய செட்டிங்ஸ்க்கு ஏற்றாப்பில், என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் இதை வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு அந்த லெவலில் மட்டும் அது வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது ரோடினுடைய வயர்லெஸ் மைக் மூலமாக நீங்கள் கேட்கக்கூடியது. ஸோ இப்போ எது நம்ம கட் பண்ணி நம்ம வந்து இந்த மைக்குடைய ஆடியோ குவாலிட்டிக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இதில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இதுலேயும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாப்பிட்டு ஆடியோசிட்டி மூலமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறப்போ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மளுடைய இப்போ ப்ராடக்ட்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணாமல் நம்ம வாங்க முடியுது. அதாவது ஒரு ஆன்லைனில் நம்ம வாங்குறோம்னா அதுக்கான டெமோ நம்ம பார்க்க முடியல, அது உண்மையிலே ரியல் லைஃப்பில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியல. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு பிராண்ட் நேமை நம்பி நம்ம போகிறது கரெக்டாக இருக்குது. பட் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பிராண்ட் நேம் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு தரமான ஒரு மைக், பல பேருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஹை எண்டு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ ரெக்கார்டிங் மைக்கெல்லாம் கிடையாது இது. பட் ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கேமிங்கோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ஸ்க்கோ இல்லை வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கோ ஒரு ஆஃபீஸ் கால் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மைக் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கேற்றாப்புல அதோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோடைய குவாலிட்டி எனக்கு திருப்திகரமாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. வேறு ஏதாச்சும் இந்த நல்லா இல்லாத விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது இந்த ஸ்டாண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மைக்கோட வெயிட்டை விட நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு பேஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும். உங்களுடைய நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்றாப்புல முன்னாடியும் பின்னாடியும் டில்ட் பண்ணிக்கலாம். பட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஒரு ஸ்டாண்டு இல்லை, அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி ஒரு மைக்கோடைய ஆர்ம் இந்த மாதிரி வேறு விஷயங்கள் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த அட்டாச் பண்ணுறதுக்கான கீழே உள்ள நாபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிவர்சல் நாப், எல்லா விதமான அட்டாச்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது ஃபிட் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்ததில் அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒன்று சின்ன ஒரு பிரச்சனை. இதோடைய நார்மல் விலை வந்து 3500 நினைக்கிறேன். சேல் ப்ரைஸ் இப்போ 3000 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ சேல் ப்ரைஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ சேல் ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா சூப்பர். இல்லாட்டி 3500 இருந்தாலுமே அது வந்து இந்த விலைக்கு ஒரு தகுமான ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ Fifine AmpliGame A6V அப்படின்னு சொல்லக்கூடிய கேமிங் மைக்ரோஃபோன், இதை வாங்குறதுக்கான லிங்க் வேறு டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு கிவ்அவேயும் இருக்குது. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி நான் சொல்கிறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து GiriSonnaSeri. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. உங்களுடைய கரண்ட் செட்டப், உங்களுடைய டெஸ்க்டாப் செட்டப்பை எடுத்து இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவாக இருந்தாலும் அந்த செட்டப்பை எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டு நம்மளை டேக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்களுடைய Fifine ஐடியும் நான் போட்டு விடுறேன், அவங்களையும் டேக் பண்ணி விடுங்க.
இது எதுக்காக சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னா, சில பேர் இது வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்க மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை வாங்கிடக்கூடாது. ஒரு உண்மையிலே நம்ம கொடுக்குறது வந்து ஒரு கம்ப்யூட்டர்லாம் வச்சு இந்த தேவை இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த உங்களுடைய தேவை இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத கீழே கேப்ஷனில் போட்டு நம்மளை டேக் பண்ணி விடுங்க. 55 டேக் பண்ணி விடுங்க. அதுலேருந்து யாராச்சும் ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த AmpliGame 55 AmpliGame கேமிங் மைக்கை வந்து கிவ் அவேயாக நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிட்ட யாராச்சும் பேசுறாங்க, அவங்க பேசுறது பிடிக்குது அப்படின்னா நம்ம கை தட்டுவோம் பார்த்தீங்களா? நீங்க கை தட்டது எனக்கு கேட்காது. அதனால நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கேட்கும். ஸோ எனக்கு உற்சாகமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் மறக்காம மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.